தரத்தில் யாராவது என்ன செய்கிறார் போட்டு வரணுமா யார நீ போறியா நீர்வர காரணம் என்ன நீர்வர பல காரணம் இருக்கு என்ன காரணம் அடிச்சா நீரும் புளிஞ்சா நீரும் குடிச்சா நீர் வரும் அடிச்சாங்க நீர்வரா அடிக்கிறது அடிச்சா நீர் வரும் புளிஞ்சாங்க நீர்வரா காட்டு கட்டிய புளிஞ்சா நீர் வரும் புளிச்சாங்க நீர்வரா புளிஞ்சா அது வெங்காயத்தை உச்சா நீர் வரும் புளிஞ்சாங்க நீர்வரா அது புளிஞ்சோம்னா அப்படிங்க நீங்க நீங்க எதுக்காக இடத்துல வந்துருக்கிறீங்க என்னது உள்ள வந்தீங்க வாத்தியரா நீ உள்ள வர்றது நாயா பார்க்க போறேன் அப்ப இந்த இடத்துல தான் இருக்கீங்க ஆமா அதனால உள்ள வந்து நான் உள்ள கேக்குறேன் என்ன உள்ள வந்துச்சு எனக்கு சொந்தமான ஏன்னா அழகான ஒரு பெண் மான் குட்டி உள்ள வந்திருக்கு மான் நீ போய் திங்குறீங்க ஆண்மானா பெண்மானா அம்மா பருவம் அடைந்தது அடையாது பருவம் அடைந்த குட்டி குட்டி போட்டதோ கூடாது குட்டி போடாத குட்டி மா நீங்க போய் திங்குறீங்க ஆமா அப்படிப்பட்டமா நீங்க வர கிடையாது அடையாயா நீங்க வேற நீ பார்க்கலைன்னு சொல்லியா நான் தானே பார்த்தேன் கண்ணால நான் பார்த்தனால நான் சொல்றேன் கண்ணால பார்த்தேன் உள்ள போய் நுழைய வரைக்கும் பார்த்தேன் வரலையா அந்த இங்கிட்ட விட்டுருங்க நீங்க புரியுதுங்களா நான் இங்க இருக்கிறதா எனக்கு தெரியாத வந்துச்சா இல்லன்னு பார்த்த உடனே இந்த மானை பார்த்த உடனே மனசு பறி கொடுத்தேன் இது பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் இதனால காவலாளியும் நீ வந்து தடுத்து நிறுத்தினேன் சத்தியமா மானை நீ முடிச்சிருப்பையா மானம் இங்க இருங்க என்னுடைய வேலை எப்படி இருக்கையா மானம் இங்க வரல அப்படி மந்திச்சு வந்துச்சுன்னா இங்க யாரா நீ முதல்ல எங்க இருந்து வரணும் அள்ளி இருந்து வரீங்களா பேரு கந்த வேடுவன் அப்பா சிவ வேடுவன் அம்மா பார்வதி வேடு வச்சு சரி சரி இவ்வளவு கேட்டீங்களா உங்க பேர் என்னது என் பேர் வீரத்தேவன் அப்பா பேரு நம்பித்தேவன் மா பேரு நம்பி போயினி மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை தெரியாத நடிக்கிறிய மாப்பிள்ளை ஏயா என்ன ஒண்ணு நான் பார்த்தது கிடையாது மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை நீ ஆதி காலத்து உறவு மாப்பிள்ளை ஆதி காலத்துக்கா அதே ஆதி காலம் இருக்கேன் எந்த மாப்பிள்ளை இப்ப ஆதி காலத்து அலங்கார மலையில் வைத்தாத ஆதி காலத்து உறவு விட்டு போச்சு மாப்பிள்ளை சரி அதை இப்ப நம்ம ஒரு 2 குடும்பத்துகளை பூர்த்தி செய்ய வந்திருக்கேன் பூர்த்தி அம்மா யாரும் நம்பி போய் சொன்னீங்க நம்பி போனீங்க சிவபிரமணம் உண்டி பிறந்தவர்கள் ஒருதாய் மக்கள் நேரமாக பிரிஞ்சு போயிட்டோம் இப்ப அந்த உறவை என்னுடைய தந்தை சொன்னார் மகனே அங்கே குடிஞ்சு எடுத்த வெளியே உனக்கு சாரல்ல உனக்கா ஒரு குட்டி வளர்ந்துட்டு இருக்கு அதை குடிச்சிடும் அங்க இருக்கிறவங்க சொந்தக்காரதாட்டா ஐத்துதான் அங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்புறாரு சரி இந்த உறவை நம்ம மூலியமா பூர்த்தி செய்வோமே அப்படி எண்ணத்துல நான் வந்திருக்கேன் மாப்பிள்ள அதை நீங்க உறுதி செய்யலா ஏங்க நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க சொந்தக்காரன் பார்த்து கிடையாது நானு நான் சொந்தக்காரன் சொல்றீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் மாப்பிள்ள மாப்பிள்ள மான்பிட்டு அவரோட சோடு எடுத்தோம் ஆமா அது தங்கச்சி வண்டி தங்கச்சியா மாப்பிள்ள அதுக்காக தான் நான் வந்திருக்கிறது எதுக்காக தங்கச்சிக்காக தான் நான் வந்திருக்கிறேன் தங்கச்சி நீங்க பார்க்கணும் தங்கச்சி வந்து எனக்கு தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சியா என்னது எனக்கு என்ன வேணா தங்கச்சி போட வேணாதா எனக்கு அர்த்தம் வேணா அப்ப எனக்கு அர்த்தமாக தானே கடிக்கிற முறை இல்லையா கடிக்கிற முறையா கடிக்கிறதா குடிக்கிறா ஏன் கவனியா கடிக்கிற முறை இல்லையா கடிக்கிற முறை முறை அது வந்து அப்ப நான் கடிக்க போறப்பல உங்களுக்கு தேவை உங்களுக்கு தங்கச்சி நான் கடிக்க போறப்பல தங்கச்சி எனக்கு இல்லையே நான் கட்டிக்கிட்டேன்னா உங்களுக்கு என்ன முறை நீங்க கட்டிக்கிட்டா கட்டிக்கிற பிறகு அது எனக்கு தங்கச்சி ஆமா ஆமா இப்ப அந்த பிள்ளைங்க இருக்கு 2 பேரும் இருக்காங்க உங்க முன்னாடி அவங்க முன்னாடி 2 பேரும் முன்னாடி உள்ள இருக்காங்க ஆமா இப்ப நம்ம முதல்ல யாருக்கு போயிட்டு சாக்கல் விடுங்க சாக்கல் விட்டா பெண் குழந்தை வரும் ஆண் குழந்தையா பெண் குழந்தை வருமா சரிங்கடா உங்களோட ஆடணும் ஆடி பார்க்கணும் பாடி பார்க்கணும் அடிபட்ட
அதுல யார கண்ணடியா தங்கச்சி நம்மிடத்திற்கு வேடுவர் மானை தேடி வந்திருக்கிறார். மான் தேடி காட்டுக்குள்ள செல்வன் இங்கே வந்தாரு. அவர் நம்ம வனத்துக்கு மான் போயிருச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் போயிருச்சு சொன்னா நான் நம்ப மாட்டேன் சொல்லிட்டேன். பாக்கலன்னு சொல்லிட்டேன். நான் உங்க இடத்தின் தலைவியை தான் கேட்பேன்னு சொல்றாருமா. ஏன் என்ன பார்க்கணும் அவர் பேசுறாரு? எங்க அவரை கூப்பிடுங்க. அவர் யார் வர சொன்ன? மாநில நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்கீங்களா? யாரா இருந்தாலும் சரி வந்தவங்களை வரவேற்கிறது தானே நம்ம உலக சமாதானம் வேண்டி பேசிக்க போறாங்க. அப்படியா? வணக்கம். நல்லா உங்களுக்கு என்ன இருக்கு? நான் என்ன அறிவு எனக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உங்களுக்கு 3 இருக்கு. எனக்கு அச்சமடம் நானும் பேச 4 இருக்கேன். ரொம்ப பேசக்கூடாது. தேடி இந்த மாநில நீ அண்ணி சொல்லிட்டார்ல, திரும்ப ஏன் இடத்துக்கு தலைவிக்க தோடி மாநில இருக்காங்கல்ல, ஏன் இடத்துக்கு தலைவியை பக்கம் நீங்க சொன்னீங்க? இருந்தாலும் பரவாயில்ல. சாதிப்பட்டு சன்னியாசிக்கு உண்டு சொட்ட ஏலியா தோடா சாதிப்பட்டு சன்னியாசிக்கு உண்டு. அண்ணா வரவேற்பு கொடுத்தீங்களா? ஆடி பாடி வரவேற்பு கொடுத்து விட்டோம். என்ன கேட்காம ஏன் கொடுத்தீங்க? வந்திருக்காரு. சரி நம்ம இனத்து ஒரு மாதிரி தெரியுது, ஒரு மரியாதை கொடுப்போம். அதுதான் இந்த இனத்தவர் இல்லையா? நாங்க ஒரு தைரியம் என்ன தைரியம் என் அண்ணனே அதட்டுறாரு இவரு. என்னன்னு கேட்கீங்க? எதிரிகளாக பால் சாப்பிட்டீங்களா, பழம் சாப்பிட்டீங்களா, ஏன்னா வந்துட்டாங்களே வீடு தேடி. அதனால வணக்கத்திற்கு வனவிடுவரே, நாங்கள் ஒருத்தி என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும்
இன்னொன்னு வாய்ப்புலமாக தெரிந்து விடாது. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னார் தாங்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று ஒரு சிறுமிய சிறுபாய்க்கு வாருங்கள், வந்த விவரத்தை எடுத்து கூறுங்கள். பார்க்கலாம். மலைகள் வளர்த்து வரிகத்தவன் மக்கள் மனக்குறையை தீர்க்கும் பெற்றவன் நம்பிமன் வளர்த்த நாயகியே என்ன மலையாளிகளை புகழ் கொண்டேன் என்று கேள்விகள் வரும். வேலைப்பட்டி வெண்ணப்பதாமி திருத்தார் அணிந்து கைலாசம் சென்று ஓம் ஸ்ரீ பிரசாதை கைலாசம் யாரையா வாக்கிங் போறதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு புறப்பட்ட இழிப்போடு வேட்டையான கழிப்போடு நீங்க பேசுறீங்க. இல்ல காலையில் நடைபெற்று கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியல. ஆகவே வந்தவன் அதை மறைத்தது கிடைக்காமல் இருக்கும் இடத்தை காட்டி அதை மறைத்தவர் கிடைக்காமல் தாங்கள் ஒத்துழைப்போடு உறுதுணையாக இருப்பீங்க. சரியில்லை ஒத்துழைப்போடு உறுதியா இருப்பேன் நம்பிக்கையோடு மானுடைய பெருமையை முதல்ல சொல்றேன். இப்போ மானுடைய பெருமையை நான் முதல்ல சொல்றேன். என்ன தைரியம் அண்ணன் வீட்டுல அண்ணே நீங்க அதனால நான் வாடாமே போட ஏன் சௌரியம் பார்த்து